அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் ஆதி பருவம் பகுதி 43 பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துருபத மன்னனோட அழைப்பை ஏற்று பாண்டவர்கள் துருபத மன்னனோட அரண்மனைக்கு விருந்தினராக வர்றாங்க. அரண்மனைக்கு வந்த பாண்டவர்கள் ராஜ மாளிகையின் பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் முற்றிலும் அறிந்தவர்கள் போன்று செயல்பட்டனர். ராஜரீதியுடன் அவர்கள் உணவு உண்பதையும் அவர்களோட செயல்கள் அனைத்தும் ராஜரீதியிலேயே இருக்கிறதையும் துருபத மன்னன் கவனிக்கிறான். அரண்மனையில் இருந்த வெவ்வேறு மண்டபங்களில் உள்ள இடங்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டன. யுத்த தளவாடங்கள் நிறைந்திருந்த மண்டபமே விருந்தினராக வந்திருந்த பாண்டவர்களோட கவனத்தில் பெரிதும் கவர்ந்தது. இவை அனைத்தையும் கூர்மையாக கவனித்து வந்த துருபத மன்னன் வந்தவர்கள் பாண்டவர்களேன்றதை உறுதிப்படுத்தி கொள்கிறான். தனது மகன் திருஷ்டத்யும்னன் கூறியது உண்மைதான்னு எண்ணி மிக்க மகிழ்ச்சியடைந்து பாண்டவர்களிடம் சென்று தங்களுடைய வரலாற்றையும் நீங்கள் யார் என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும்னு கேட்குறான். பாண்டவர்கள் தங்களது வரலாற்றை உள்ளது உள்ளபடி எடுத்து விளக்குறாங்க. அதை கேட்ட துருபதன் அளவில்லாத ஆனந்தம் அடைகிறான். வாரணவாதத்துக்கு போனது முதற்கொண்டு அவர்கள் அடைந்த அனுபவங்கள் அனைத்தையும் முழு கவனத்துடன் துருபதன் கேட்குறான். அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் விவாகம் அதிவிரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று துருபத மன்னன் கூறுறான். ஆனால் அதுக்கு நேர்மாறான மற்றொரு கருத்தை யுதிஷ்டன் தெரிவிக்கிறான். பாண்டவர்களாகிய நாங்கள் ஐவரும் திரௌபதியை திருமணம் செய்து கொள்வதுன்னு முடிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு கூறுறான். இதை கேட்ட மன்னன் திகைத்து போனான். இது எங்குமே கேள்விப்படாத ஒன்றாக உள்ளது என்றும் எங்கும் கேள்விப்படாத போக்காக இருக்கிறது தர்மத்துக்கு இடம் தராதுன்னும் ஐதீகத்துக்கு மாறானதுன்றும் சொல்கிறான். ஆடவன் ஒருவன் பல தடவை மணந்து கொள்ளலாம். சேர்ந்தாற்போல் அவனுக்கு மனைவிமார்கள் பலர் இருக்கலாம். ஆனால் பெண் ஒருத்தி ஒரு தடவை தான் மணந்து கொள்கிறாள். அவளுக்கு கணவன் ஒருவனே. இந்த கோட்பாடுகளை கூறி பாண்டவ சகோதரர்கள் கொண்டிருந்த கருத்தை துருபத மன்னன் முற்றிலும் நிராகரிக்கிறான். அப்பொழுது திடீரென்று வியாச பகவான் அங்கு பிரசன்னமாகிறாரு. அவரது வரவு குறித்து இரு தரப்பினரும் அகமகிழ்வு கொள்கிறாங்க. தக்க முறையில் அவர் பக்தி பூர்வமாக வரவேற்கப்பட்டார். பிறகு தனக்கு நேர்ந்த நெருக்கடியை துருபதன் வியாசர்கிட்ட தெரிவிக்கிறான். வியாசர் முன்பு பாண்டவர்களிடம் கூறிய கருத்துக்கள் அனைத்தையும் துருபதன்கிட்டையும் கூறுறாரு. அனைத்தும் தர்மத்துக்கு உட்பட்டது என்று விளக்கி கூறினார். துருபதன் அறிவு களஞ்சியமாகிய வியாசரிடம் அளவு கடந்த விசுவாசம் வைத்திருந்தான். அனைத்தும் இறைவனது திட்டம் என்று எண்ணி அவன் திருமணத்துக்கு சம்மதித்து முழு மனதுடன் திரௌபதியை பாண்டவர்கள் ஐவருக்கும் கன்னிகாதானம் செஞ்சு வைக்கிறான். திரௌபதி வியாசர் கூறியபடி நடந்து கொண்டு தனது புனிதத்தை காப்பாற்றி வந்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை கேட்குறதுக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் சனு சேனலை பின்தொடருங்க. நன்றி, வணக்கம்.